வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ். மீனாவோட வண்டியை மட்டும் முத்து கண்டுபிடிக்கல. இந்த பூக்கடை எடுக்க சொன்னது யாரு, மீனாவோட வண்டியை இப்படி பண்ண சொன்னது யாரு, எல்லாமே தெரிஞ்சு போயிருது. இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் சிந்தாமணியை விட்டு செய்ய சொன்னது ரோகிணி தான் அப்படிங்கிறது தெரிய வருது. இதுக்கான தண்டனையை ரோகிணி அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு முத்து முடிவு பண்றாரு. இதுக்கப்புறம் அவர் என்ன முடிவெடுக்க போறாரு அப்படிங்கறத இந்த எபிசோடு ப்ரோமோ ப்ரெடிக்ஷன்ல நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஞாபகமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டனை ஹிட் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ல போட்டுட்டு அப்படியே ஹைக்லயும் நமக்கு பாயிண்ட கொடுத்துட்டு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. சிந்தாமணி தான் இது எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த மீனாவோட அம்மா கடையை மீட்டெடுக்கிற விஷயத்துல சிந்தாமணி தான் இதை பண்ணாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. சோ இந்த விஷயத்தையும் சிந்தாமணி தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு முத்து ஒரு பிளானை போடுறாரு. இங்க ஏற்கனவே இந்த திருட்டு வண்டிகளை வாங்கறதுக்குன்னே சில பல கடைகள் இருக்குது, அதுல போய் நம்ம முதல்ல தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும், நம்மளாம் போய் தேடினா கொடுப்பாங்களாடா, முதல்ல கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இல்ல செல்வம், எனக்கு என்னமோ மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு, நம்ம கண்டுபிடிச்சிடலாம் மீனா வண்டி என்ன தோணுது. ராஜு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு ராஜு. சொல்லு முத்தன, என்ன பண்ற தெரியுமா, நம்ம ஊருக்குள்ள எங்கெங்க திருட்டு வண்டிகளை வாங்கி விக்கிறாங்களோ அவங்க கடைகளோட லிஸ்ட் எல்லாத்தையும் எனக்கு கொடு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட செல்வன சொல்றாரு, என்னடா முத்து பண்ணிக்கிட்டு இருக்க, சிந்தாமணி தான் கண்டிப்பா இந்த வேலையை செஞ்சிருப்பான்னு உனக்கு நல்லாவே தெரியும், எதுக்குடா அந்த திருட்டு வண்டி எல்லாம் விற்கிற கடைக்கு போய் இதெல்லாம் தேடணும்னு சொல்லிட்டு இருக்க. அட செல்வம், எல்லாம் ஒரு ஐடியாவில தான் செல்வம். முத்து, என்னதான் நீ சொல்ல வர இப்போ? அட செல்வம், நீ கொஞ்சம் பேசாம இரு. ராஜு அண்ணா, நான் சொன்ன மாதிரி நம்ம ஊருக்குள்ள திருட்டு வண்டிகளை வாங்கி விற்கிற கடையோட லிஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, நான் நீ சொல்லிட்டேல, செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜுவும் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. செல்வன் நான் சொல்றாரு, என்னமோ போடா, நீ என்ன பண்றேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுல வேற முத்து சொல்றாரு, செல்வன் நான் சொல்லிட்டு இருக்காரு, எப்படியோ உங்க மாமியார் கடையா மீட்டு கொடுத்துட்ட, எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா, உங்க மாமியார் குடும்பத்துல உன் மேல ரொம்ப பிரியமா இருக்க போறாங்க பாரு அப்படின்னு சொல்லவும், டேய் மனசளவுல எங்க எல்லாத்துக்குமே எங்க எல்லாத்து மேலயும் பாசம் இருக்கு, இந்த பூக்கடைய மீட்டு கொடுத்துதான் என் மாமியை கிட்ட அவங்க கிட்ட இருக்க அன்பு நிரூபிக்கணுமா, அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல, வேண்டியதும் அவசியமும் இல்லை, அவங்களுக்கு என் மேல அக்கறையும் இருக்கு, மரியாதையும் இருக்கு, போதும் எனக்கு. அதனால என்ன பண்ண தெரியுமா, அதனாலதான் செல்வம் நான் ஒரு விஷயத்த பண்ணிட்டு வந்திருக்கேன். என்னடா முத்து பண்ண? அது ஒண்ணும் இல்ல, அந்த ஆபீசர் வீட்டுல இருந்தல்ல, அப்போ அருணும் வந்து லெட்டர் கொண்டு வந்திருந்தாரு. அட அப்படியா? ஆமா செல்வம், ஆனா அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, இனிமேல் அந்த தப்பு நடக்காதுங்க சார், தயவு செய்து இந்த கடையை வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கே ஆபீசர் இதனை இப்படி சொல்றாரு, அப்ப தப்பு பண்ணதா தானே அர்த்தம் அப்படின்னு கேட்டாரு. சார் சார் மன்னிச்சிருங்க சார், இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன். அப்புறம் இன்னொரு ரெக்வஸ்டே வச்சுட்டு வந்தேன், நான் தான் இந்த பூக்கடையை வாங்கி கொடுத்தேன்னு சொல்லாம அருண்னாலதான் இந்த பூக்கடை வந்ததுன்னு சொல்ல சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கா அப்படின்னு. டேய் முத்து, நீ என்ன லூசாடா, உனக்கு என்ன பிராந்திக்கு இருந்து பிடிச்சிருக்காடா, ஏன்னா இப்படி சொல்லிட்டு வந்த? இல்ல செல்வம், அவரும் அந்த குடும்பத்துக்காக ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறாரு, அதனால சரி பாவம்னு சொல்லி விட்டேன் அப்படின்னு முத்து சொல்லும் போதே செல்வம் சொல்றாரு, டேய் அவன் எப்ப பார்த்தாலும் ஒன்ன குறி வச்சுக்கிட்டே இருக்கான்டா, அவனோட வஞ்சகம் இன்னும் மாறவே இல்ல, நீ லூசுத்தனமா பண்ணிட்டு வந்திருக்க. இல்லடா செல்வம், எவ்வளவுதான் பகையா இருந்தாலும் அந்த குடும்பத்துக்காக தானே அவரும் கொஞ்சம் செய்யணும்னு நினைக்கிறாரு, செஞ்சுட்டு போறாரு, பயப்புல ஸ்கோர் பண்ணிட்டு போகுது விடு அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் எனக்கு பிடிக்கல முத்து, விடுறா இந்த பேச்ச விட்டுட்டு முதல்ல மீனாவோட வண்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல வேலையை பார்க்கலாம்டா, நீ முதல்ல வாடா அப்படின்னு சொல்லி அப்புறம் கூட்டிட்டு போறாங்க. டேய் இப்ப எங்கடா நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னு முத்து கிட்ட கேட்கவும், அதுக்கு முத்து சொல்றாரு, டே செல்வம், எனக்கும் ஒரு தெரிஞ்ச அண்ணா இருக்காரு, அவரும் செகண்ட்ஸ் வண்டி எல்லாம் வித்துக்கிட்டு இருக்காரு, அவர்கிட்ட போய் கேட்கலாம், அதுவும் நான் கார் தான் செகண்ட்ஸ் விற்கிறாரு, நம்ம டூ வீலருக்கு கேஸ் தெரியுமான்னு கேட்கலாம், ராஜு வந்து சர்ச் பண்ணி கொண்டு வரதுக்குள்ள நமக்கு எதுக்கு சும்மா உட்காந்துட்டு இருக்கணும், அதனாலதான் அப்படின்னு சொல்லவும், சரிடா நீ சொல்றதும் கரெக்ட் தான், போலவா அப்படின்னு சொல்லிட்டு முத்து செல்வம் ரெண்டு பேரும் கார்ல போய் ஒரு செகண்ட்ஸ் கார் விற்கிற இடத்துக்கு போறாங்க. அது தெரிஞ்ச அண்ணா நம்ம முத்துக்கு, அவர்கிட்ட போய் இப்படி திருட்டு வண்டிகள் எல்லாம் வாங்கி விற்கிற கடை ஏதாச்சும் தெரியுமா அண்ணா, என் பொண்டாட்டியோட வண்டியை தூக்கிட்டு போயிட்டாங்கண்ணா அப்படின்னு சொல்லவும், ஐயோ தம்பி என்ன சொல்லிக்கிட்டு இருக்க முத்து, நீ நினைக்கிற மாதிரிலாம் அவ்வளவு சீக்கிரம் வண்டியை மீட்டு எடுக்க முடியாது, திருட்டு போனதை 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல வண்டிகளை பார்ட்டா பிரிச்சு எல்லாம் உத்துருவானுங்க தம்பி, நீ கண்டுபிடிக்க ரொம்ப சிரமம் அண்ணா. பரவாயில்லண்ணே, எங்கெங்கன்னு சொல்லுங்க, நான் தேடி கண்டுபிடிச்சுக்கிறேன்னா, என் உள் மனசு சொல்லிட்டே இருக்கு அந்த வண்டிக்கு ஒன்றும் ஆயிருக்காது, அதுக்கு நான் மீட்டி எடுத்துருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குண்ணே, ப்ளீஸ் அண்ணா எங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு முத்து சொல்றாரு. இவரும் பாத்தீங்கன்னா தெரிஞ்ச இடம் எல்லாம் சொல்றாரு, ஒரு 4-5 கடை சொல்றாரு, அங்கெல்லாம் போய் பாரு, என் பேரை சொல்லு,
அவங்களும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் போய் செகண்ட்ஸ் கார் விற்கிற அண்ணா சொன்னார்ல, அவங்க கிட்ட போய் ஒவ்வொருத்தர்கிட்டயும் கேக்குறாங்க. ஆனா யாருமே பாத்தீங்கன்னா இது மாதிரி நீ சொல்ற மாதிரி வண்டி எதுவுமே வரலப்பா, அதுவும் நீ சொல்ற பிராண்ட் வண்டி எதுவுமே இங்க வரல அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்றதுன்னே தெரியாம குழம்பி போய் இருக்காரு முத்து. அந்த சமயத்துலதான் ராஜு கால் பண்ணி அவரு ஒரு 5-6 கடைய சொல்றாரு. சரி அங்கேயே போய் பாத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து என்ன பண்றாருன்னா ராஜு சொன்ன கடைகளை ஒவ்வொருலையும் போய் செக் பண்ணி பாக்குறாரு. ஆக்சுவலா ராஜு சொன்ன கடை எல்லாமே இவங்க இங்க இது மாதிரி கடை இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. தெரிஞ்சவங்க யாரும் இல்லாதனால அந்த கடையில இருக்கவங்க எல்லாருமே அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லி துரத்து விட்டுறாங்க. என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்றாரு முத்து. செல்வம் சொல்றாரு, டே முத்து, இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா வண்டியா என்னாச்சும் பண்ணிருவானுங்கடா, நம்ம உடனே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் நான் யோசனை பண்றேன் அப்படின்னு யோசனை பண்ணும்போதுதான் முத்துக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. டேய் நம்ம சிந்தாமணியை விட்டுட்டேமேடா, சிந்தாமணியை பிடிச்சா எல்லாமே தெரிஞ்சிரும்ல அப்படின்னு சொல்றாங்க. டேய் நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா, சிந்தாமணியை பிடிக்கலாம், ஆனா அந்த அம்மா என்னதான் நீ பண்ணினாலும் உண்மை சொல்லாதுல்ல, அப்ப நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் கரெக்ட் தான்டா, என்னதான் நம்ம கேட்டோம்னாலும் உண்மை சொல்லவே சொல்லாது, போலீஸ் கிட்ட புடிச்சு மாட்டினாலும் கண்டிப்பா உண்மை சொல்றதுக்கு வாய்ப்பு இல்ல, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணும்போது தான் ஒரு சூப்பர் ஐடியா வருது முத்துக்கு. டே செல்வம், ஏண்டா செல்வம், எனக்கு ஒரு டவுட், இந்த சிந்தாமணி டிரைவர் வச்சிருக்கா இல்ல அதுவா வண்டி டிரைவ் பண்ணிட்டு போகுமா? அந்த அம்மா எங்க வண்டியை டிரைவ் பண்ணிட்டு போகுது, டிரைவர் தான் வச்சிருக்கு செல்வம், எனக்கே தெரியும், நானே ஒரு 4-5 தடவை பாத்திருக்கேன்டா. அதுதான் சூப்பர் பாயிண்ட் செல்வம். என்னடா முத்து சொல்ற? ஆமாண்டா, இப்ப சிந்தாமணியை எடுத்துக்கிட்டோம்னா செல்வம் கூட ஒரு கொடுக்கும் இருக்கும், அதே மாதிரி ஒரு டிரைவரும் இருப்பாரு. அவங்க 2 பேத்துக்கும் தெரியாம எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த சிந்தாமணி செய்ய முடியாது. முத்து கலக்கிட்ட முத்து, சூப்பர் பாயிண்ட் முத்து. சரி சரி விடு, பாராட்டெல்லாம் வேண்டாம், நம்ம பாராட்டுக்கெல்லாம் தாண்டின ஆள்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு முத்து. சரி விஷயத்த சொல்லு அப்படின்னு சொல்றாரு செல்வம். இல்லடா, ஆக்சுவலா இவங்க 2 பேரும் இல்லாம எதுவுமே செய்ய மாட்டாங்க சிந்தாமணி. சோ இவங்க 2 பேத்துல யாராச்சும் ஒருத்தர் கடத்தினாவே போதும், சிந்தாமணி என்னென்ன பண்ணாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல. டே முத்து, கடத்தினால அவங்கள உண்மை சொல்ல மாட்டாங்கடா, அதுக்கு வாய்ப்பே இல்ல முத்து. செல்வம், இதுதான் எனக்கு நம்ம கரெக்டான பாயிண்டா தெரியுது செல்வம். அவன்ல எவனாச்சும் ஒருத்தனை நம்ம தூக்கணும்னா கண்டிப்பா உண்மை வெளியே வரும், அவன் பதில் சொல்ற மாதிரி நம்ம செய்யணும், அதுக்கப்புறம் இருக்க அந்த சிந்தாமணிக்கு எங்க வண்டியை வச்சிருக்காளோ போய் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு முத்து. நல்ல ஐடியா தான், அப்படியே பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்றாங்க. அதுக்குள்ள இங்க என்ன நடக்குதுன்னா, அருண் சொன்னனாலதான் அந்த பூக்கடை எல்லாமே திரும்பி கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோடனை பண்ணிட்டாங்களா. அதனால பூக்கடையெல்லாம் கொண்டு வந்து கோயில்ல வைக்கிறாங்க. அருண் தான் முன்னாடி நின்றுட்டு அந்த பூக்கடை வண்டி எல்லாத்தையும் இறக்கிக்கிட்டு இருக்காரு. மீனாவோட அம்மா சீதா 3 பேரும் சாமி கும்பிட்டு இருக்காங்க. கடை எப்படியாச்சும் மீட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா அங்க அருண் வர்றாரு. சீதா சீக்கிரம் வா, பூக்கடை வந்துருச்சு அப்படின்னு சொன்னோடனே 3 பேத்துக்கு செம்ம ஹாப்பி. பூக்கடை எல்லாம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு அருண். இதுல வேற மீனா அம்மா என்னமோ அருண் தான் இதெல்லாம் செஞ்சு கொடுத்த மாதிரி அருண் கிட்ட நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீனா சீதா எல்லாத்துக்குமே அருண் மேல ரொம்ப ஒரு நம்பிக்கை வந்துடுது. சீதாவும் அருண் நமக்காக நம்ம குடும்பத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாரு, ரொம்ப நல்ல மனுஷன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க சீதாவும். அருணுக்கு இப்பதான் செம்ம கெத்தா இருக்கு. டே முத்து, உன்னால எதுவுமே பண்ண முடியாதுடா, நான் தாண்டா கெத்து, பார்த்தேல உன்னோட பேரு இங்க கொஞ்சம் கொஞ்சமா கிழிஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கு, என் கொடிதான் இங்க பறந்துகிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், உன்னையும் இந்த குடும்பத்தையும் சுத்தமா பிரிக்கிறேன் பாரு அப்படின்னு அருண் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. மீனா உடனே என்ன பண்றாங்கன்னா முத்துக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அருண் இந்த கடையை மீட்டு கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓ சூப்பர் மீனா, செம்ம அப்படின்னு முத்துவும் தெரியாத மாதிரியே பாத்தீங்கன்னா சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. பக்கத்துல இருந்து செல்வனை தலையில அடிச்சுக்கிறாங்க. டே இதை செஞ்சது பூரா கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் முடிச்சது, இந்த பூக்கடையவே கொண்டு வந்தது நீதான், ஆனா அந்த அருணுக்கு பூரா அந்த கிரெடிட்ஸ் போற மாதிரி பண்ணிட்டேடா, லூசுடா நீ அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காரு. சரி மீனா, நான் இந்த வண்டியை தேடிக்கிட்டு இருக்கேன், நான் உனக்கு அப்புறம் கால் பண்ணட்டுமா அப்படின்னு முத்து மீனா கிட்ட சொல்றாங்க. சரிங்க, நீங்க ஒரு தடவை வந்து பூக்கடையை பார்த்துட்டு போயிருங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. கண்டிப்பா பாத்துக்கிறேன் மீனா அப்படின்னு முத்து சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. செல்வம் செம்ம காண்டுல இருக்காரு. என்னடா செல்வம் திரு திருன்னு முழிச்சுட்டு நின்னுட்டு இருக்க? திருலாம் முழிச்சிட்டு இருக்கல முத்து, காண்டுல நின்னுட்டு இருக்க முத்து. காண்டுல நிக்கிறியா எதுக்குடா? ஆமாண்டா, அந்த கடையை மீட்டு எடுக்கிறதுக்கு நீ என்ன படாத பாடுபட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு நீ அந்த கடையை அந்த ஆபீசர் கிட்ட சொல்லி மீட்டு கொடுத்த, ஆனா எல்லாத்தையுமே தவிடு பொடி ஆக்குற மாதிரி இந்த கிரெடிட் பூரா அந்த அருணுக்கு கொடுத்துட்டே, இப்ப பாரு அவன் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டான். டே இது என்னடா ஸ்கூலாடா, இவன் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டான் அவன் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டான்னு சொல்றதுக்கு, இது குடும்பம்டா, குடும்பத்துல யாராச்சும் ஸ்கூல் பசங்க மாதிரி
நீ ஸ்கோர் பண்ணு நான் ஸ்கோர் பண்ணுன்னு சொல்லுவாங்களா? யாரு செஞ்சா என்ன, நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடந்தா போதும்ல. அது மாதிரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உன்னை திருத்தவே முடியாதுடா முத்து, வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் வண்டியில டிரைவ் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க 2 பேரும் எங்க போறாங்கன்னா சிந்தாமணியோட வீட்டுக்கு தான் முத்துவும் செல்வமும் போறாங்க. சிந்தாமணி வீட்டுக்கு போய் பார்த்தா அங்க சிந்தாமணியை காணோம். என்னடா பண்றது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு உடனே ராஜுவுக்கு கால் பண்றாங்க. டே ராஜு, சிந்தாமணி வீட்டோட லொகேஷன் அனுப்புறேன், நீ கொஞ்சம் வரையா அப்படின்னு முத்து சொல்றாரு. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜுவும் வராரு. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரமா வெயிட் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் ராஜு வராரு. ஆனா நான் சொன்ன கடையெல்லாம் போய் பாத்தீங்களா? டே அதெல்லாம் போய் பார்த்தாச்சுடா, ஒன்னும் வேலைக்கு ஆகல. சரி நான் சொல்ற மாதிரி இப்ப செய். என்னென்ன பண்ணணும்? சிந்தாமணி அம்மா வீட்டுக்கு போற உங்க அக்கா பொண்ணுக்கு புனித நீராட்டு விழா, அதுக்காக பூ அலங்காரம் பண்ணணும். இருக்கிறதுலே விலை கம்மியான அலங்காரம் பண்ணணும். அதுக்கு நான் எல்லா பக்கம் விசாரிச்சப்போ சிந்தாமணி அம்மா தான் நல்லா பண்ணுவாங்கன்னு சொன்னனாலதான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீ போய் அங்க பேச சிந்தாமணி வீட்டுல அப்படின்னு முத்து சொன்னோடனே செல்வம் சொல்றாரு. என்னடா நீ லூசுத்தனமா வளரிட்டு இருக்க? அங்கதான் சிந்தாமணி இல்லையேடா. அப்புறம் இப்படி இல்ல செல்வம், சிந்தாமணி அங்க இல்லைன்னு தெரியும். சிந்தாமணி இப்போ எங்க இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்காக தான் ராஜு அனுப்பிச்சு விடுறேன். நீ அங்க எப்படி இருந்தாலும் ஆளுக இருப்பாங்க, அவங்க கிட்ட கேட்டேன்னா நீங்க எங்க போயிருக்காங்கன்னு சொல்லுங்க, அங்கேயே பார்த்து பேசிக்கிறேன், ஏன்னா அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லி பேசு. எப்படியாச்சு அவங்க கிட்ட இருந்து சிந்தாமணி எங்க இருக்காங்கன்னு நீ தெரிஞ்சுட்டு தான் வரணும். சரியா ராஜு? ஆனா நான் பக்காவா பண்ணிடுவேண்ணா, இந்த ஹெல்ப்பும் கூட பண்ண மாட்டேனா, விடுங்க அப்படின்னு ராஜு நேரா சிந்தாமணியோட வீட்டுக்குள்ள போறாங்க. முத்து சொன்ன மாதிரி சிந்தாமணியோட வீட்டுல யாருமே இல்ல. அந்த வீட்டுக்குள்ள போறாரு. அப்பதான் ஒரு அண்ணா வராரு. யாருப்பா நீங்க, உங்களுக்கு என்ன வேணும்? சிந்தாமணி அக்காவை பார்க்க வந்திருக்கேன். இல்லைங்க, அவங்க வெளியே போயிருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணும் தம்பி? என் பேரு ராஜுங்க, எங்க அக்கா பொண்ணுக்கு சீரு செய்ய போறோம், அதனால பூ அலங்காரம் பண்ணணும் ஸ்டேஜுக்கு, அதுக்கு தாங்க நான் கேட்க வந்தேன். தம்பி நீங்க வேணா நாளைக்கு வரீங்களா? அக்கா வெளியே போயிருக்காங்க, வரதுக்கு சாயந்தரம் ஆகும். ஐயோ அண்ணன், எனக்கு ரொம்ப அர்ஜென்ட் அண்ணன், நான் பேசிட்டு என் அக்கா கிட்ட சொல்லணும். அதனால மேடம் எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க, நான் அங்க போய் பாத்துக்கிறேன். இல்ல தம்பி, அவங்க ஒரு வியாபார விஷயமா தான் பேச போயிருக்காங்க. இல்ல சார் ப்ளீஸ் சார், அந்த இடத்த மட்டும் சொல்லுங்க, நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். மேடம் வந்த உடனே பேசிக்கிறேன், அந்த இடத்துல இருந்து வெளியே வரட்டுங்க, அதுக்கப்புறம் பேசிக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேக்குறாரு ராஜுவும். அதை கேட்டுட்டு சரி அக்காக்கு ஒரு வியாபாரம் தானே, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அட்ரஸ் சொல்லி அங்கதான் அக்கா போயிருக்காங்க, நீங்க போய் பாத்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ராஜு வெளியே வந்துடுறாங்க. இப்போ சிந்தாமணியோட வீட்டுக்கு பக்கத்துல நம்ம முத்து நின்றுட்டுல, சிந்தாமணியோட வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கட்டு போகும், அந்த இடத்துல காரை பார்க் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காரு. அங்க போறாரு ராஜு. அண்ணா பக்காவா அவங்க எங்க இருக்காங்கன்னு கேட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரீட் நேம் சொல்லி இந்த ஏரியால தான், இந்த ஸ்ட்ரீட்ல தான் இருக்காங்கண்ணா அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ராஜு அப்படின்ட்டு. சரிடா ராஜு நீ கிளம்பு அப்படிங்க. சார் நான் வரேன் அப்படின்ட்டு, ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா மறுபடியும் கால் பண்ணு, நான் இன்னைக்கு ஃபுல்லா ஃப்ரீ தான் அப்படின்னு ராஜு சொல்றாரு. சரிடா நீ கிளம்பு, நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாருன்னா முத்துவும் செல்வமும் அந்த இடம் ஏரியாவும் சொன்னாங்கல்ல, அங்க போறாங்க 2 பேரும். அங்க போனா ஆர்டர் எடுக்கிறதுக்கு எந்த வீட்டுக்குள்ள போனாங்க அப்படிங்கறது தெரியாம முழிச்சிட்டு 2 பேர் நின்றுட்டு இருக்காங்க. 10 நிமிஷமா ஒவ்வொரு வீட்டு பக்கமா நின்று சிந்தாமணியோட வாய்ஸ் கேக்குதா அப்படின்னு கேட்டுட்டு வர்றாங்க. எல்லாமே பங்களா வீடா இருக்கனால உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியல. செம்ம கடுப்புல ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கும் போதுதான் பாத்தீங்கன்னா அப்பதான் ஒரு வண்டி வந்து நிக்குது. அந்த வண்டியை பார்த்தா அது நம்ம சிந்தாமணியோட வண்டி. சிந்தாமணியோட வண்டியும் டிரைவரும் வந்து நிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே சிந்தாமணி ஒரு வீட்டுல இருந்து இறங்கி வந்து அந்த கார்ல ஏறி அவங்க பாட்டுல போயிட்டு இருக்காங்க. டேய் முத்து, என்னடா பண்ணிட்டு இருக்கிற? நீ பாட்டுல நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற, சிந்தாமணியை பிடிச்சிருக்கலாம்ல. டேய் நீனும் லூசாடா, சிந்தாமணியை பிடிக்க வந்து அந்த டிரைவரை பிடிக்கலாம்டா. இந்த அல்ல கைய காணோம், டிரைவர் மட்டும் தான் இருக்கான், டிரைவரை தான் பிடிக்கணும். சரிடா அவங்க பாட்டுல போயிட்டு இருக்காங்க, இப்ப என்ன பண்ண போற? அவங்க போனா போகட்டும், பின்னாடியே ஃபாலோ பண்ணி போலாம், என்ன நடக்குதுன்னு பாக்கலாம், ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணியோட வண்டிய முத்து ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்காரு. சிந்தாமணி இன்னொரு இடத்துக்கு போறாங்க. அங்க போய் வண்டியை நிறுத்திட்டு ஒரு பங்களா இருக்கு, அதுக்குள்ள போறாங்க சிந்தாமணி. அந்த சமயத்தை யூஸ் பண்ணிடுறாங்க. டே செல்வம், இதை விட்டுறக்கூடாது. சிந்தாமணி அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு வர்றதுக்குள்ள அந்த டிரைவரையும் வண்டியும் தூக்கிடலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. டேய் டிரைவரை தூக்குறது சரி, வண்டி எதுக்குடா தூக்குற? டேய் நான் சொல்றது மட்டும் செய்டா செல்வம், வா முதல்ல அப்படின்னு சொல்லவும் சரின்ட்டு கீழே இறங்கும் போதே பார்த்தா அங்க ராஜு வந்து நிக்கிறாரு. என்னடா இங்க வந்து நிக்கிறா அப்படின்னு கேட்கவும், இல்லண்ணே உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சுண்ணே, நான் சும்மா தான் இருக்கேன், வேலை இல்ல, அதனால இன்னைக்கு ஃபுல்லா உங்களுக்காக ஒதுக்கியாச்சு, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ சொல்லுங்க, நான் பண்றேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ ஒரு ஐடியா பண்றாரு முத்து. டே செல்வம், நீ வண்டிக்குள்ளேயே இரு, நானும் ராஜுவும் போய் அந்த வண்டி எடுத்துட்டோம்னா
நீயும் எங்களை ஃபாலோ பண்ணி வந்துடுடா அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டு நேரா முத்து என்ன பண்றாருன்னா, சிந்தாமணி வண்டி பக்கத்துல போறாரு. டிரைவர் பயவுல போன் பாத்துக்கிட்டு இருக்குது. அண்ணே அங்க பாருண்ணே, பயவுல போன்ல மூழ்கி போயிட்டான் அப்படின்னு சொல்றாரு ராஜு. சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு, ஏ தம்பி என்ன போனா பாத்துட்டு இருக்க அப்படின்ட்டு வர்றாரு முத்து. ஆமாண்ணே, நீங்க யாரு? அவங்க கூட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் வரையா அப்படிங்கவும், ஆமா நீங்க யாருன்னே தெரியாது, என்கிட்ட என்ன பேசுறீங்க? வா தம்பி வா வா கார்ல ஏறு அப்படின்னு சொல்லி கார்ல ஏத்துறாங்க டிரைவர் அண்ணனா. டிரைவர் அண்ணன் பாத்தீங்கன்னா, யோ நீ யாருயா ஏன் கார்ல ஏற சொல்ற? நீ முதல்ல யாருன்னு சொல்லு, எதுக்கு என்ன கார்ல ஏத்த பாக்குற? அட ஏறுப்ப கூட சொல்றான் அப்படின்னு சொல்றாரு முத்து. அதெல்லாம் ஏற முடியாது, நீ யாருன்னு சொல்லு, எதுக்காக என் கார் கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க? கிளம்பு கிளம்பு. டேய் இது உன் கார்ல, சிந்தாமணியோட காரு அப்படின்னு ராஜு சொல்றாரு. யோ நான் தாயா அதுக்கு டிரைவரு, அப்ப இது என் கார் தான், நீங்க முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்றாரு டிரைவரு. ஆனா நம்ம முத்துவும் ராஜுவும் 2 பேரும் சுத்து போட்டுறாங்க. டேய் உள்ள முதல்ல போ அப்படின்னு 2 பேரும் மிரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. வேற வழி இல்லாம டிரைவரும் காருக்குள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறம் முத்து ராஜு 2 பேரும் காரை எடுத்துக்கிட்டு சல்லுன்னு போறாங்க. பின்னாடியே நம்ம செல்வமும் காரை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. ஒரே இடத்துல வண்டியை நிறுத்துறாரு முத்து. யோ நீங்க யாருங்கய்யா, எதுக்காக என்ன கடத்திட்டு வந்தீங்க? அதுவும் என் காரோட கடத்திட்டு வந்திருக்கீங்க. என் ஓனர் அம்மா மட்டும் கார் தொலைஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சுது, அவ்வளவுதான் என்னை கொன்னே போடும். நீங்களா கார் திருடுற கும்பலா? தயவு செய்து என்னை விட்டுருங்கய்யா. நீங்க காரை வேணாலும் திருடிட்டு போயிருங்க, நான் சிந்தாமணி அம்மாட்ட சொல்லி எப்படியோ பொழைச்சுக்கிறேன், என்ன விட்டுருங்கய்யா அப்படின்னு சொல்லவும் ராஜு சொல்றாரு, ஒன்ன விடணும்னா நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கவும் முத்து சொல்றாரு, இல்லடா இவன் நம்ம கேட்டதுக்கு பதில் சொன்னா இந்த காரையும் சரி இவனையும் விட்டுறலாம். என்னடா சொல்ற அப்படின்னு கேக்குறாரு முத்து. இது ஒரு ஒதுக்குப்புறமா ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ஏரி பக்கம் தான் நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. சார் என்னன்னு முதல்ல கேளுங்க சார், எனக்கு தெரிஞ்சா நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு டிரைவரும் சொல்றாரு. சரி சிந்தாமணி அம்மா நேத்துல இருந்து எங்கெங்க போச்சு, யாருக்கிட்ட பேசுச்சு, இதெல்லாம் உனக்கு தெரியுமா? நீ டிரைவர் மட்டும் இல்ல, அந்த அம்மாவோட அல்ல கையில ஒரு ஆளுன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. நீ சொன்னேன்னு வச்சுக்கோ, உன் காரோட நான் உன்னை விட்டுருவேன், இல்லைன்னா விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் உண்மையை தானே சொல்றேன், எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லைன்னு. ஏண்டா நாங்க என்ன விஷயம்னே சொல்லல, அதுக்குள்ள எப்படிடா நீ எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்ற? ஆனா அது வந்து அப்படின்னு அந்த டிரைவர் சொல்லும் போது முத்து மிரட்ட ஆரம்பிச்சிடறாரு. ராஜு இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, பேசாம கொண்டு போய் இவனை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிடலாம், இவனே போலீஸ் போடுற போட்டுல பதிலா சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லவும், ஐயோ அண்ணா வேண்டாண்ணே அது உங்க ஒய்ஃபோட வண்டியை தான் தேடிட்டு இருக்கீங்கன்னு தெரியும்ண்ணே, பார்த்தேண்ணா வந்தான் பார்த்தியா வலிக்கு அப்படின்னு முத்துட்ட ராஜு சொல்றாரு. ஆமா ராஜு, டேய் முதல்ல சொல்டா அப்படிங்கவும், ஆனா நான் உண்மைதானே சொல்றேன், எனக்கு எதுவுமே தெரியாது. சிந்தாமணி அம்மா கார்ல உட்காந்து யாரோ ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஆனா அது யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு விஷயத்த சொன்னோன்னேவே வேற வழி இல்ல. அதனால முத்து இன்னொரு பிளான பண்றாரு. ஆக்சுவலா டிரைவரை கட்டி போட்டு வச்சிருக்க மாதிரியும் அவரோட வண்டி முன்னாடி டிரைவரை நிக்க வச்சு ஒரு வீடியோவை எடுக்கிறாரு. இதுல வேற அந்த டிரைவர் சொன்னார்ல, யாரோ ஒருத்தர்கிட்ட உங்க ஒய்ஃபோட வண்டிய தூக்குறதா சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு, அதையும் முத்து மறுபடியும் பேச சொல்லி ஒரு வீடியோவை எடுத்துட்டு வச்சுக்கிறாரு. இப்ப என்னென்ன அதை பண்ண போற அப்படின்னு ராஜு கேக்குறாரு. எல்லாம் இருக்குடா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்த செல்வம் டிராபிக்ல மாட்டிக்கிட்டனால இப்பதான் செல்வம் வர்றாரு வண்டி எடுத்துக்கிட்டு. செல்வம் வர்றாரு, வந்த பின்னாடி முத்து சொல்றாரு, டே செல்வம் இவனையும் இந்த வண்டியையும் பாத்துக்குங்க நீங்க 2 பேரும், நான் வந்துறேன் அப்படின்னு சொல்றாரு. டே என்ன நடந்தது இங்கே, உனக்கு ஒன்னும் தெரியாதே அப்படின்னு சொல்லவும் ராஜு சொல்லுவோம், எல்லாத்தையும் கேட்டுக்கோ அப்படின்னு காரை எடுத்துக்கிட்டு முத்து சல்லுன்னு வர்றாரு. அதுக்குள்ள நம்ம சிந்தாமணியும் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல இருந்து வெளியே வந்துட்டு இந்த டிரைவருக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. காலை எடுக்க மாட்டேங்கிறான் டிரைவர், வண்டியையும் காணோம், டிரைவரையும் காரையும் எங்க போனா இவன் அப்படின்னு செம்ம கடுப்புல நின்னுகிட்டு இருக்கும் போதுதான் கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம முத்து கார் எடுத்துட்டு வந்து நம்ம சிந்தாமணிக்கு முன்னாடி வந்து நிறுத்துறாங்க. இவன் எதுக்குடா இங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? ஓ புரிஞ்சு போச்சு, உன் சம்சாரம் ஏதாச்சும் ஆர்டர் எடுத்துக்க இங்க வர சொன்னால அப்படின்னு சொல்லவும், அதுக்கெல்லாம் வரல அப்படின்னு சிந்தாமணி சொன்னோன்னே முத்து சொல்றாரு, உங்கள மாதிரிலாம் நான் இல்ல சிந்தாமணி அம்மா, மத்தவங்க ஆர்டரை போய் பறிச்சு அவங்கள ஏமாத்தி புடுங்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு குறும்படம் போட்டு காமிக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். குறும்படமா? என்ன சொல்ற?
ஆமா சிந்தாமணியம்மா, இருங்க அந்த படத்த பார்த்த பின்னாடி உங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன பார்க்கறக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இருங்க இருங்க போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவ போட்டு காமிக்கிறாங்க. டிரைவர கட்டி வச்சிருக்கிறாங்க அந்த காருக்கு முன்னாடி. அத பார்த்துட்டு, ஆமா எதுக்காக என் வண்டிய நீ திருடி இருக்க? உடனே நான் போலீஸ்க்கு இப்ப கம்ப்ளைண்ட் குடுக்க போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்றதுக்காக ஃபோன் பண்றாங்க சிந்தாமணி. ஆமா 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 ஆமா, ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இன்னொரு குறும் படத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பதில சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு குறும்படத்தை போட்டு காமிக்கிறாங்க. அதுலதான் டீட்டெயிலா அந்த டிரைவர் சொல்லியிருக்காரு, சிந்தாமணி அம்மா ஒரு லேடி கிட்ட பேசிட்டு இருந்தாங்க, அவங்க கிட்டதான் இந்த வண்டியை திருடுறத பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இது எல்லாத்தையும் வீடியோல சிந்தாமணி பாக்குறாங்க. கப்பு சுப்புன்னு அடக்கிட்டு அமைதியா இருக்காங்க. இப்ப சொல்லுங்க, என் பொண்டாட்டியோட வண்டி எங்க இருக்குன்னு சொல்லுங்க. என் மாமியாரோட பூக்கடைய வேலை பார்த்தது நீங்க தான் எனக்கு தெரியும், ஆளை விட்டு தூக்குனதும் எங்களுக்கு தெரியும். அதே மாதிரிதான் என் சம்சாரத்தோட வண்டியையும் நீ தான் தூக்கி இருக்கேன்னு தெரியும். உண்மை சொன்னேன்னா நான் விட்டுருவேன், இல்லைன்னா வேற ஆக்ஷன் எடுக்க வேண்டியதான், வேற வழி இல்ல, போலீஸ்ல போய் நேரா கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். அப்புறம் என்ன பண்ணுவாங்க? உன்னை அரெஸ்ட் பண்ணுவாங்க. உன்னை அரெஸ்ட் பண்ணா பேப்பர்ல கொட்டை எழுத்துல போடுவாங்க. தன்னுடைய சக பூ அலங்கார வியாபாரம் செய்யும் மீனாவை தொழிலை முடக்குவதற்காக மீனாவின் வண்டியை கடத்தின சிந்தாமணி அப்படின்னு சொல்லி பேப்பர்ல ஹெட் நியூஸ் போட்டு போடுவாங்க. அதுல உங்களை கைது பண்ண மாதிரி வேற போட்டோ போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆர்டர் எதுவுமே வராது. உங்க வாழ்நாள்ல பூ டெக்கரேஷன் வேலையை நீங்க பண்ணவே முடியாது. மரியாதையா என் சம்சாரத்தோட வண்டி எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா இதோட உங்களை விட்டுருவேன், இல்லைன்னா சிம்பிள் உங்களை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எங்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொன்னோனேவே திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க சிந்தாமணி. சொல்லுங்க, எங்க வண்டி அனுப்புனீங்க, யாருக்கிட்ட கொடுத்தீங்கன்னு டீட்டெயில் சொல்லிருங்க, நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு முத்து. யோசனை பண்ணி பாக்குறாங்க சிந்தாமணி. முத்து சொன்னார்ல, அதை யோசனை பண்ணி பார்த்துட்டு வேண்டாண்டா சாமி வேண்டாம், இவன் சொன்ன மாதிரியே போலீஸ புடிச்சு கொடுத்தாலும் கொடுத்துருவான், எதுக்குடா நமக்கு வம்பு, பேசாம ஒண்ணு பண்ணலாம், நம்ம உண்மை சொல்லிடலாம், இப்ப முதல்ல தப்பிச்சுக்கலாம், அதுக்கப்புறம் இந்த மீனாவை பாத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஆமா தப்பு தான், நான் இதை எடுத்தது தப்பு தான், விடு, இப்போ அந்த கடை பேரை சொல்றான், நீ அங்க போய் பாத்துக்கோ, இந்த கடையில வண்டி இருக்கான்னு எனக்கு தெரியாது, எதுக்கும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த கடை அட்ரஸ் எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு முத்து கேக்குறாரு. கடை அட்ரஸ் எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்றாங்க சிந்தாமணியும். இதெல்லாம் கேட்டுட்டு சரின்ட்டு போன முத்து திரும்பியும் வராரு. ஆமா, யாரோ ஒருத்தர்கிட்ட போன் பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னாங்க, உன் டிரைவரு என் அம்மா கிட்ட தான் பேசிட்டு இருந்தியா, என் அம்மா கிட்ட இந்த வண்டியை தூக்குறத பத்தி சொல்லிட்டு இருந்தியா அப்படின்னு கேக்குறாரு முத்து. சாச்சா, உங்க அம்மா கிட்ட எல்லாம் சொல்லல, உங்க அம்மாக்கு எல்லாம் இவ்வளவு அறிவெல்லாம் பத்தாது. அப்போ வேற யாரு அப்படின்னு சொல்லவும், அஜ்ஜோ நம்மளே போட்டு கொடுத்துருவோம் போல இருக்குதே அப்படின்னு நினைச்சிட்டு, அதெல்லாம் ஒருத்தர்ல என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்படிங்கும். அந்த ஃப்ரெண்டு தான் யாருன்னு உண்மையை சொல்லலைன்னா நான் போலீஸ் கிட்ட மறுபடியும் போயிருவேன், நீங்க மட்டும் இதுல இன்வால்வ் ஆகல, வேற யாரோ இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, உண்மை சொன்னீங்கன்னா நான் பேசாம இப்ப மாதிரி விட்டுட்டு போயிருவேன், இல்லாட்டி போலீஸ்க்கு கூப்பிடுவேன், போலீஸை கூப்பிட்டா பேப்பர்ல ஹெட்லைன் வரும், உங்க போட்டோவை போட்டுருவாங்க, உங்களுக்கு தொழிலே நடக்காது, உங்க வாழ்நாள் முழுதும் முன்னுக்கே வர முடியாது அப்படிங்கிற மாதிரி முத்து சொன்னோன்னே, சரி சரி சொல்றேன் சும்மா சும்மா திரும்ப திரும்ப அதவே சொல்லிட்டு இருக்காதா, இதே எல்லாத்தையும் செய்ய சொன்னது உங்க வீட்டுல இருக்க ஒரு ஆள் தான். எங்க வீட்டுல இருக்க ஒரு ஆள்னா ஒண்ணு என் அம்மா. மனோஜா? ஆஹா இல்ல, அப்போ மனோஜ் இல்லைன்னா வேற யாரா இருக்கும் அப்படின்னு யோசனை பண்றாரு. பார்லர் அம்மாவா அப்படின்னு கேக்குறாரு முத்து. என்னது பார்லர் அம்மாவா அப்படின்னு சொல்றாங்க சிந்தாமணி. அதுதான் என் அண்ணி, என் அண்ணா சம்சாரம் ரோகிணியா அப்படின்னு கேட்கவும், ஆமா ஆமா, என்ன சொல்றீங்க, உண்மை சொல்றீங்களா இல்ல அவங்கள மாட்டி விடணும்னு சொல்றீங்களா? இங்க பாரு, நான் ஒண்ணும் மத்தவங்களெல்லாம் மாட்டி விடலாம் ஆசைப்படல, ரோகிணி தான் ஃபர்ஸ்ட் உங்க மாமியாரோட கடையை தூக்க சொல்லி எனக்கு ஐடியா கொடுத்ததே, எனக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறேன், அதுக்கு பதிலா இதை செய்ய சொல்லி அவ தான் சொன்னான். இந்த வண்டி திருடுற ஐடியாலாம் எனக்கும் ரோகிணிக்கும் சேர்ந்துதான் வந்தது. ஃபர்ஸ்ட் பூக்கடை எடுக்க சொன்னதுதான் ரோகிணி அப்படின்னு சொன்னோன்னே செம்ம கடுப்பாயிராரு முத்து. இருக்குது அந்த பார்லர் அம்மாக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த விஷயத்த உடனே பார்லர் அம்மாட்ட போய் சொல்லிட்டு இருக்காத, சொன்னேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் எப்போ கூப்பிடணும் அப்போ எங்க வீட்டுல வந்து இதுக்கான சாட்சியை நீ சொல்லணும் சரியா அப்படின்னு சொல்றாரு முத்து. சிந்தாமணி சொல்றாங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல ராசா, நான் ஒன்னும் சொல்ல முடியாது, இங்க பாருமா சொல்ல வரலன்னு வச்சுக்கோங்க சிந்தாமணி அம்மா, நான் போலீஸ் கிட்ட போவேன், அப்புறம் பேப்பர்ல ஹெட்லைன்ல உங்க பேரு உங்க போட்டோ எல்லாம் வரும் அப்படின்னு சொன்னோடனே சரி சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க சிந்தாமணி.
அதுக்கப்புறம் சிந்தாமணி சொன்னாங்கல்ல கடைக்கு நேரா அங்க போனா அது ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி இருக்கு. அங்க எல்லாம் மெக்கானிக் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அங்க போய் அங்க இருக்க 2 பேத்தையும் அடிச்சு புடிச்சு கேட்டா, அதெல்லாம் எந்த வண்டியும் வரல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்படிலாம் சொன்னா வேலைக்கு ஆகாது. உன்னை போலீஸ் கிட்டாண்டா புடிச்சு குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, "ஏதாச்சும் புடிடா அவன" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்தையும் புடிச்சு கூட்டிட்டு போகும்போது, "யோ யோ நிறுத்து நிறுத்து" அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வர்றாரு. "இங்க பாரு, என்னோட பொண்டாட்டியோட வண்டி ஸ்கூட்டி. அந்த வண்டிய நீங்க குடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது" அப்படின்னு முத்து சொல்றாரு. "சரிங்க, எது இந்த சிந்தாமணி அம்மா குடுத்து விட்ட வண்டி தானா?" அப்படின்னு சொன்னோனே, "அதேதான், எனக்கு அது வேணும்" அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. "அதே வண்டி தான். இப்ப நீ குடுக்கலன்னு வச்சுக்கோ, உங்க எல்லாத்தையும் கூண்டோட தூக்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுருவேன்" அப்படின்னு சொல்லவும், "யோ யோ நான் குடுக்குறேன் அந்த வண்டிய" அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டிய உள்ள ஒரு கேரேஜுக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வண்டிய கொண்டு வந்து குடுக்குறாங்க. இதுல வேற நம்பர் பிளேட் இதெல்லாம் வேற போயிடுச்சு. "என்னையா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க?" அப்படின்னு சொல்றாங்க. "அண்ணா முதல்ல உங்க வண்டியன்னு இதை பாருங்கண்ணே" அப்படின்னு ராஜு சொல்றாரு. பார்த்தா அதுல எம் அண்ட் எம்னு போட்டிருக்கு. அந்த எம்னு 2 எம் போட்டிருப்பாங்கல்ல, அந்த சிம்பிளை பார்த்தோன்னே இது ஏன் சம்சாரத்து வண்டி தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த கடையில இருக்க பசங்க சொல்றாங்க, "அண்ணா ப்ளீஸ் என்ன மாட்டி விட்டுறாதீங்க போலீஸ் கிட்ட" அப்படின்னு சொல்லவும், "அதெல்லாம் மாட்டி விட மாட்டோம். ஆனா இனிமேல் இந்த தப்பை யாருக்கிட்டையும் பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கு கால் பண்றாங்க. மீனா அந்த கோயில்ல தான் இருக்காங்க. அவங்க அம்மாக்கு அந்த கடையில எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு இருக்கும்போதே, "வண்டி கிடைச்சிருச்சு, சீக்கிரம் வா" அப்படின்னு சொல்றாங்க. அங்க கூடவே சத்யாவும் இருக்காரு. "சரிங்க, நான் சத்யா கூட வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும், "என்னாச்சு மாப்பிள்ளை என்ன கூப்பிடுறாரு, சத்யா கூட வரேன்னு சொல்றா" அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. "மா வண்டி கிடைச்சிருச்சாம்மா, அதான் அவர் கூப்பிட்டு சொன்னாரு" அப்படின்னு சொன்னோன்னே எல்லாத்துக்குமே சந்தோஷம் ஆயிருது. சீதா சொல்றாங்க, "எப்படியோ அருண் அம்மாவோட பூக்கடைய திரும்பவும் வாங்கி கொடுத்துட்டாங்க. மாமா உன் வண்டியை கண்டுபிடிச்சிட்டாரு, சூப்பர்க்கா" அப்படின்னு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க சீதா. "சரி நான் போயிட்டு வந்துடுறேம்மா, டே சத்யா வாட போலாம்" அப்படின்னு சொல்லவும், சத்யாவோட வண்டியில மீனா ஏற போறாங்க. அப்ப சீதா சொல்றாங்க, "அக்கா எனக்கும் ஆபீஸ்க்கு லேட் ஆச்சு, நான் உன்னோட வண்டியை பார்த்துட்டு அப்படியே ஆபீஸ்க்கு போயிடுறேன், நம்ம 2 பேரும் ஆட்டோல போயிடலாம்" அப்படின்னு சொல்றாங்க. சத்யா சொல்றாரு, "சரி சீதா, அப்ப நம்ம 3 பேருமே ஆட்டோல போயிடலாம்னு" சொல்லிட்டு சத்யாவோட வண்டியை நிறுத்திட்டு ஆட்டோவை பிடிச்சு சீதா, மீனா, சத்யா 3 பேரும் ஆட்டோல போயிட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஆட்டோ வேகமா லெஃப்ட் சைடு ஒரு டர்ன் பண்ணுது. கரெக்டா ஒரு வண்டியும் வருது. 2 பேரும் டபக்குன்னு மோதுற அளவுக்கு போய் பிரேக் போட்டு நிறுத்திடுறாங்க. அந்த வண்டியோட டிரைவர் வந்து ஆட்டோ டிரைவர் அண்ணா கிட்ட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. "நீ ஒழுங்கா வரமாட்டியா, ரைட் சைடு இண்டிகேட்டரை போட்டுட்டு லெஃப்ட் சைடு வந்து நிக்கிற" அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாங்க முடியாம காருக்குள்ள இருந்த அந்த ஓனர் அம்மா கீழே இறங்கி வர்றாங்க. பார்த்தா வேற யாரும் இல்ல, இந்த டாக்டரேட் பட்டம் வாங்கி தர்றேன்னு சொல்லி பார்வதியோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க தான். இப்பவும் கூட முத்து மீனா அம்மாவோட கடையை வாங்குறதுக்காக ஒரு ஆபீசர் கிட்ட பேசுறாங்கல்ல, அவங்களோட வைஃப் தானே இவங்க. அவங்க வர்றாங்க. பார்த்தா அங்க மீனா, சீதா, சத்யா எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க. சண்டை போடுறத தடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு, "நீ முத்துவோட வைஃப் தானா?" அப்படின்னு மீனாவை கேக்குறாங்க. "ஆமா, நல்லதா போச்சுமா, உன்னதான் நான் பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், கடைசியில உன்னவே நான் பார்த்துட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. "என்னாச்சு மேடம்?" அப்படிங்க. "ஒரு நிமிஷம் இருமா, இந்த சண்டையை தீர்த்துக்கலாம்" அப்படின்ட்டு 2 பேத்தையும் சமாதானப்படுத்திட்டு மீனாவை கூப்பிட்டுட்டு போய் ஒரு விஷயத்த சொல்றாங்க. கூடவே சீதாவும் சத்யாவும் இருக்காங்க. அந்த அம்மா சொல்றாங்க, "உன் அம்மாவோட பூக்கடை திரும்பி கிடைச்சிருச்சா?" அப்படின்னு கேக்குறாங்க. "கிடைச்சிருச்சு மேடம்." "அது எப்படி உங்களுக்கு தெரியும்?" "ஏன்னா இந்த கடையை திரும்ப கொண்டு வரதுக்கு என் ஹஸ்பண்ட் தான் காரணம்" அப்படின்னு சொல்லவும், "எனக்கு புரியலையே" அப்படின்னு மீனா சொல்றத கேட்டுட்டு, "கார்பரேஷன் ஆபீசர், பெரிய ஆபீசர் இவரு தான், மக்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்கலன்னு சொல்லி மறுபடியும் கடையை திரும்ப கொடுத்தவரு என் ஹஸ்பண்ட் தான்" அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டுட்டு சீதா சொல்றாங்க, "ரொம்ப நன்றி" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னோட ஹஸ்பண்ட் தான் கான்ஸ்டபிள் அருண். அருண் தான் வந்து அவங்க சுப்பீரியர் கிட்ட இருந்து லெட்டர் வாங்கிட்டு வந்து உங்க ஹஸ்பண்டுக்கு கொடுத்தது" அப்படின்னு சொல்றாங்க. "அதனாலதான் உங்க ஹஸ்பண்ட் வந்து கடையை திரும்பி எங்களுக்கு கொடுத்துட்டாங்க, ரொம்ப தேங்க்ஸ் மேடம்" அப்படின்னு சொல்லவும், மீனாவும், "ரொம்ப நன்றி மேடம், நீங்க செஞ்ச உதவியை நான் மறக்கவே மாட்டேன், உங்க ஹஸ்பண்டுக்கும் நன்றி சொல்லிருங்க" அப்படின்னு சொல்லும் போதே, "அம்மா கொஞ்சம் எல்லாரும் அமைதியா இருங்க. ஆக்சுவலா மீனா, உங்ககிட்ட நான் பேசணும்னு சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த கடை வந்ததுக்கு காரணம் அருண் இல்ல." "என்ன மேடம் சொல்றீங்க?" அப்படின்னு எல்லாருமே கேக்குறாங்க. "ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு முத்து செஞ்ச விஷயத்த பூரா சொல்றாங்க. முத்து பொறி வச்சு அந்த ஆபீசரை பிடிச்சது. அதுக்கப்புறம் இந்த டாக்டரேட் வாங்கி கொடுக்குற அம்மாவோட ஹஸ்பண்டை கூட்டிட்டு போய் காமிச்சு கையும் களவுமா அந்த ஆபீசரை பிடிச்சு, அதுக்கப்புறம் முத்து கிட்ட தான் பேசி, "முத்து ஒன்னால தான் அந்த கடையை திரும்பி கொடுக்க போறேன்னு" சொல்லி எல்லாம் பேசிட்டு இருக்கிறப்போ, அருண் வந்து அந்த லெட்டரை கொடுத்தது. அருண் சொன்னார்ல, "இனிமேல் இந்த தப்பு நடக்காம நாங்க பாத்துக்கிறோம் சார்" அப்படின்னு அருண் பேசினது. அருண் போன பின்னாடி முத்து கிட்ட அந்த கடையை நான் திருப்பி கொடுத்துறேன்னு சொன்ன பின்னாடி, முத்து போனவரு திரும்பவும் வந்து, "இந்த விஷயத்த நான் தான் பண்ணேன்னு சொல்ல வேண்டாம், ரொம்ப ஆசையா அருண் வந்து இதெல்லாம் பண்ணிருக்காரு, அதனால அருண் தான் இந்த பூக்கடைய கொண்டு வர்றதுக்கான காரணம்" அப்படிங்கிறத மத்த
மத்தவங்க கிட்ட நீங்க சொல்லிருங்க சார். நான் இதுல இன்வால்வ் ஆயிருக்கேன்னு சொல்ல வேண்டாம். பாவம் அருண் ரொம்ப ஆசையா இதுக்காக வந்திருக்காரு சார். அப்புறம் பொக்குன்னு போயிருவாரு அப்படின்னு சொன்னது எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம அந்த டாக்டரேட் வாங்குற அம்மா மீனா கிட்ட, சீதா கிட்ட, சத்யா கிட்ட சொல்றாங்க. இத கேட்ட உடனே மீனா அப்படியே கண் கலங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா நம்ம குடும்பத்துக்காக இவ்ளோ செய்யறாரே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சீதாவுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாமா நம்ம வீட்டுக்காருக்காக எவ்வளவு பண்றாரு பாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த விஷயத்த முதல்ல அருண் கிட்ட சொல்லணும்க்கா. மாமா அருணுக்காக என்னென்ன பண்ணிருக்காரு பாருங்க அப்படின்னு சீதாவும் சொல்றாங்க. இந்த டாக்டரேட் வாங்குற அம்மா சொல்றாங்க, இந்த விஷயத்த நான் சொல்லணும் தாமா நினைச்சேன். ஏன்னா ஒருத்தர் நல்லது பண்றாங்க, ஆனா அது மக்களுக்கு தெரிய வேண்டாம், ஒருத்தருக்கு தெரிய வேண்டாம்னு நினைக்கிறது அவங்க பெருந்தன்மை. ஆனா நல்லது பண்ணவங்க அவங்களுக்கான கிரெடிட்டா வாங்கியே ஆகணும்மா. அதுக்காக தான் இந்த விஷயத்த சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவங்க பேசிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. மீனா ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் முத்து கரெக்டா கால் பண்றாரு. என்ன மீனா இன்னும் வராம இருக்கா அப்படின்னு சொல்லவும், இதோ வந்துட்டேங்க அப்படின்ட்டு ஆட்டோல ஏறி வந்துட்டு இருக்கும் போதே சத்யா சொல்றாரு, மாமா கிரேட் தானே அக்கா. ஃபர்ஸ்ட் எல்லாம் மாமா இப்படி இருப்பாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா மாமா செம்ம கிரேட். நம்ம குடும்பத்துக்காக என்னென்ன பண்றாரு பாரு. இப்போ அருண் மாமாக்காகவும் என்னென்ன பண்றாரு பாத்தியாக்கா அப்படின்னு சொல்றாரு சத்யா. அப்போ சீதா சொல்றாங்க, ஆமா நான் அருணும் மாமாவும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்கன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நம்ம மாமா இவருக்காக என்னென்ன செய்யறாரு பாரு. மாமா என்னோட மனசுல ஒரு கோபுரத்து அளவுக்கு உயர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வண்டி இருக்க இடத்துக்கு மீனா வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா முத்து வண்டி கூட நின்னுட்டு இருக்காரு. வண்டியை பார்த்தோன்னே மீனாக்கு செம்ம ஹாப்பியா இருந்து, இது நம்ம வண்டி தாங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. பாத்தியா பிடிச்சாச்சு, இனி கொஞ்சம் பட்டி டிங்கரிங்லாம் பண்ணி மறுபடியும் ஒரு பூஜையை போட்டு அதுக்கப்புறம் வண்டியை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு மீனா கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அக்கா அக்கா நாங்கெல்லாம் இருக்கோம்க்கா அப்படின்னு சொல்லி சீதா சிரிக்கிறாங்க. ஏன் புருஷனை நான் கட்டி பிடிக்கிறேன், உங்களுக்கு என்னடி வேணா திரும்பிக்கிங்க அந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சும் கூட பாக்கலைங்க, நீங்க கிரேட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா. நான் என்ன செஞ்சேன், ஓ வண்டியை பத்தி சொல்றியா? ஏன் மீனா நம்ம பொருள் தேடி கண்டுபிடிக்க வேண்டாமா, அதுவும் ஏன் மீனாவோட வண்டியை தேடி கண்டுபிடிக்க மாட்டேனா அப்படின்னு சொன்னோனேவே மீனா அப்படி கட்டி பிடிச்ச மீனா அப்படியே நிமிந்து முத்துவை பாக்குறாங்க. இத சொல்லலைங்க, இது உங்களோட கடமை சரி, ஆனா என் அம்மாவோட பூக்கடையை மீட்டி கொடுத்தீங்க பாருங்க, அதைத்தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது, என்ன சொல்ற அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டு இருந்த முத்து பாத்தீங்கன்னா அப்படியே விட்டுட்டு திரு திருன்னு முழிக்கிறாரு. ஆமா மாமா இந்த விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நீங்க கிரேட் மாமா, நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நினைச்சும் கூட பாக்கல மாமா, சூப்பர் மாமா, எங்களுக்கும் நீங்க சப்போர்ட் பண்றீங்க, அதே மாதிரி என் வீட்டுக்காருக்கும் சப்போர்ட் பண்றீங்க பாத்தீங்களா. நீங்க எதிரியா நினைச்சிட்டு இருப்பீங்க, நீங்க ரெண்டு பேரும் ஒன்னே சேர முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் நாங்க, அதெல்லாம் போய் அப்படிங்கிற மாதிரி அருணுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு முத்து கேட்கவும், அந்த டாக்டரேட் வாங்கி கொடுக்குற அம்மா வந்து பேசினாங்கல்ல அந்த விஷயத்த எல்லாத்தையுமே மீனா சொல்றாங்க. அட அவங்க கிட்ட அத்தனை தடவை சொல்லி இப்படி பண்ணிட்டாங்களே. சரி சீதா இந்த விஷயத்த நீ அருண் கிட்ட சொல்ல வேண்டாம், ரொம்ப ஃபீல் பண்ணுவாப்ல, வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு முத்து. ஆனா நம்ம சத்யா என்ன பண்றாருன்னா டப்புனு போய் முத்துவை கட்டி பிடிச்சுக்கிறாரு. என்னடா ஆச்சு, உங்க அக்கா ஒரு பக்கம் கட்டி பிடிக்கிறா, நீ ஒரு பக்கம் கட்டி பிடிக்கிற. மாமா என் அம்மாக்காக என்னென்ன பண்ணிருக்கீங்க மாமா, ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சுக்கிறாரு. டே இது நம்ம குடும்பம்டா, இதுக்காக நான் இது செய்ய மாட்டேனா, ஏன்டா பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி முதல்ல சத்யா இந்த வண்டியெல்லாம் நம்ம சரி பண்ணி பட்டி டிங்கரிங் வேலையெல்லாம் முடிச்சு ஒரு பூஜையை போட்டு மீனா கையில இந்த வண்டியை கொடுக்கணும் சரியா அப்படின்னு சொல்றாங்க. ஆமா மாமா அதை முதல்ல செஞ்சிடலாம், எனக்கு ஒரு தெரிஞ்ச கடை இருக்கு அங்க போலாமா, இன்னைக்கே எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாரு சத்யா. அதுக்குள்ள சீதா சொல்றாங்க, சரி சரி மாமா எனக்கு லேட் ஆச்சு, நீங்க எல்லாம் பூஜை எல்லாம் போட்டு முடிச்சிட்டீங்கன்னா எனக்கு ஒரு காலை பண்ணுங்க, அப்படியே போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்த ஆட்டோலயே கிளம்பி போயிடுறாங்க சீதா. அதுக்கப்புறம் ராஜுக்கு தேங்க்ஸ் சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாரு முத்து. சத்யாவா வண்டி எடுத்துட்டு வர சொல்லிட்டு மீனா முத்து ரெண்டு பேரும் கார்ல வர்றாங்க. அதுக்கப்புறம் அந்த சர்வீஸ் சென்டர்ல விட்டுட்டு, இது என்னென்ன பண்ணணுமோ பண்ணுங்க சார், எவ்வளவு காசானாலும் பரவாயில்ல இன்னைக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றப்போ, அந்த மெக்கானிக் அண்ணா என்ன சொல்றாருன்னா, சத்யாவோட அக்கா வண்டியாச்சு அண்ணா, நாங்க அதெல்லாம் பாத்துக்கிறோம் அண்ணா, கம்மி காசு தான் வரும், ரீசனபிளா தான் இருக்கும், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் சீக்கிரம் முடிச்சு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லைன்னா இன்னும் 1 மணி நேரத்துல இதை முடிச்சிருவேன், நம்பர் பிளேட் இதுக்குதான் வேலையெல்லாம் இருக்கு, இதெல்லாம் கொஞ்ச நேரத்துல முடிச்சிடலாம், இங்கே நின்னு வாங்கிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிண்ணா ஓகே அப்படின்னு முத்துவும் சொல்லிடுறாங்க. அதுக்குள்ள நம்ம போன சீதா என்ன பண்றாங்கன்னா, முத்து அத்தனை தடவை சொல்லியும் கேட்காம இந்த விஷயத்த அருண் கிட்ட சொல்லணும்னு முடிவு பண்றாங்க. ஏன்னா அருண் வந்து முத்துவ ஆகாதுன்னு இருக்கிறாருல, அதனால முத்து அருண் ரெண்டு பேத்துக்கு இடையில இருக்க பிரச்சனை
தீரணுங்கிறதுக்காக இந்த விஷயத்த அருண் கிட்ட சீதாவும் சொல்றாங்க. இதை கேட்டு சந்தோஷப்படுவாரு அருண் நினைச்சுதான் சீதா சொல்றாங்க. ஆனா இருக்கிறதுலயே பயங்கர காண்டாயிராரு அருண். செம்ம கடுப்பாயிராரு. ஆனா சீதா கிட்ட காமிச்சுக்கல. சீதா கிட்ட என்ன சொல்றாருன்னா, எனக்காக முத்து இதெல்லாம் பண்ணிருக்காரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு சீதா அப்படின்னு பேசிட்டு போனை கட் பண்ணிட்டு, சே இப்பயும் அந்த முத்துவே ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டானே, என்ன பண்றது அப்படின்னு பயங்கர கடுப்புல இருக்காங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. வண்டி எல்லாத்தையுமே சரி பண்ணியும் கொடுத்துட்றாங்க. வண்டியை வாங்கிட்டு முத்து, மீனா, சத்யா 3 பேரும் போய் வண்டிக்கு ஒரு பூஜையை போடுறாங்க. அதுக்கப்புறம் மீனா அப்புறம் கடைக்கு போய் பூவெல்லாம் எடுத்துக்கிட்டு மறுபடியும் அவங்க வியாபாரத்துக்கு போறாங்க. சரி மாமா, அக்கா வியாபாரத்துக்கு கிளம்பிட்டா, நானும் கிளம்புறேன் மாமா, எனக்கு ஆபீஸ் இருக்கு அப்படின்ட்டு சத்யாவும் அங்க இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் முத்து, மீனா எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கு வர்றாங்க. ஃபர்ஸ்ட் முத்து தான் வந்து அப்படியே செம்ம காண்டலா உட்காந்துருக்காங்க. ஏன்னா ரோகிணி தான் இதெல்லாம் பண்ண சொன்னாங்கல்ல, அந்த விஷயத்த மீனா கிட்ட இன்னும் சொல்லல. அதனால செம்ம காண்டலா வந்து உட்காந்துருக்காரு. காண்டா இருக்கிற முத்துவை பார்த்துட்டு அண்ணாமலை என்னடா ஆச்சு, ஏன் இவ்வளவு காண்டா இருக்க அப்படின்னு சொன்னோன்னே, அப்பா ஒரு நிமிஷம் இருங்க, மீனாவும் வரட்டும், உங்க 2 பேத்துக்கிட்டையும் சொல்றேன்னு சொல்லும் போதே கொஞ்ச நேரத்துல மீனா வந்துடுறாங்க. விஜயா யோகா கிளாஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு காலையில போன மனுஷி இன்னும் வரவே இல்லை. மீனா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. உன் அம்மா கடை எடுக்க சொன்னது யார் தெரியுமா? சிந்தாமணி தான். ஆனா சிந்தாமணிய வேற ஒரு ஆள் செய்ய சொல்லியிருக்காங்க அப்படிங்கும் போதே அங்க ஸ்ருதி, ரவி எல்லாரும் வந்துடுறாங்க. முத்து, நீங்க பேசிட்டு இருந்ததை நீங்க கேட்டுட்டு தான் வந்த முத்து, யாரு எடுக்க சொன்னது சிந்தாமணி கிட்ட அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க. வேற யாரு, பார்லர் அம்மா தான் அப்படின்னு சொல்றாரு. என்னது ரோகிணியா அப்படின்னு கேக்குறாங்க ஸ்ருதி. ஆமா, இத பூரா செய்ய சொன்னது அதுதான். என் மீனாவோட வண்டியை திருடினதும் சிந்தாமணி தான். அந்த விஷயமும் பார்லர் அம்மாக்கு தெரியும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னோன்னே அண்ணாமலைக்கு பயங்கர கோவம் வந்துருது. என்ன நினைச்சிட்டு இருக்கா இந்த ரோகிணி, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கப்பயே இதை எல்லாத்தையும் மாடி படி ஏறி வந்த விஜயாவும் கேட்டுறாங்க. என்ன ரோகிணி என்னத்தை திருடுனா அப்படின்னு கேக்குறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் அண்ணாமலையும் ஸ்ருதியும் சொல்றாங்க. இதை கேட்டவுடனேவே அவ பொய் புழுகிறவ மட்டும் இல்ல, இது மாதிரி வேலை செய்யற தில்லாலங்கடியும் எனக்கு தெரியும். அதான் முதல்ல சொன்னேன், மனோஜுக்கு இவ வேண்டான்னு. நீங்க தான் யாரும் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் மனோஜ் கூட சேர்ந்து வாழ வச்சிருக்கீங்க அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாங்க மனோஜ் ரோகிணி 2 பேரும் வர்றாங்க. நிலுமா அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. என்ன அங்கிள் அப்படின்னு கேட்டு வர்றாங்க. இந்த ஒன்னும் தெரியாத மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காத அப்படின்னு விஜயா சொல்றாங்க. அங்கிள் என்ன சொல்றாங்கன்னு எனக்கு தெரியலையா அங்கிள் அப்படின்னு கேட்கும் போதே, பாரம்மா, என் மாமியாவோட கடை இருக்குல்ல, அதை மறுபடியும் மீட்டி எடுத்தாச்சு. இந்த பூக்கடை மறுபடியும் கோயிலுக்கே வந்துருச்சு. இதுல வேற ஒருத்தர் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சது. அது தேடும் போது அது சிந்தாமணின்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது சிந்தாமணிய பொம்மையா வச்சுக்கிட்டு கீ கொடுத்துட்டு இருந்தது வேற ஆளுன்னு எங்களுக்கு இப்பதான் தெரிய வந்திருக்கு. அப்படிங்கும் போது ஆஹா, இந்த முத்து கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்கே அப்படின்னு நினைச்சு பயந்துகிட்டு இருக்காங்க. ரோகிணி, ஏமா இப்படி பண்ண அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. அப்பா என்னப்பா ரோகிணி பண்ணா, எனக்கு ஒண்ணும் புரியலையே. அவன் மாமியார் கடையே யாரோ ஒருத்தர் தூக்கி இருக்கிறாங்க, அவங்கள போய் கேட்க வேண்டியதானா, எதுக்கு எங்களை நிக்க வச்சு கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், டேய் ஓடுகாலி, இருக்குடா விஷயம், எல்லாத்துக்கும் காரணம் உன் சம்சாரம் தான் அப்படின்னு சொல்றாங்க. என்னது ரோகிணியா, ஏன்டா இப்படி பச்சையா போய் சொல்லிட்டு இருக்க, ரோகிணிலாம் அப்படிலாம் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லவும், டேய் மனோஜ், நான் அப்ப இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், இந்த ரோகிணிய நம்பாதன்னு உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் பாரு, எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்கா, ஏமாத்துக்காரி அப்படின்னு சொல்லவும், ஆன்டி நான் எந்த தப்புமே பண்ணல ஆன்டி அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் அந்த பொய்யெல்லாம் மறைக்கணும்ல, அதுக்காக தான் ரோகிணியும் சொல்ல ட்ரை பண்றாங்க. போதுமா நிறுத்து, நீ பண்ணது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இதுக்கான ஆதாரமும் எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. ஆதாரமா அப்படின்னு திருத்துன்னு முழிக்கிறாங்க. ஒரு போன் பண்ணி கொஞ்சம் மேல வர்றீங்களா அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா சிந்தாமணி கொஞ்ச நேரத்துல வந்து நிக்கிறாங்க. சிந்தாமணியை பார்த்த உடனே ரோகிணிக்கு தூக்கி வாரி போடுது. சிந்தாமணி சொல்றாங்க, ரோகிணி தான் இந்த கடையெல்லாம் எடுக்க சொன்னது அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. ஆனா வண்டி திருடுற ஐடியா எனக்கு தான் வந்தது. ஆனா ரோகிணி கிட்ட இதை சொல்லவும், சூப்பர் ஐடியா, இதவே பண்ணுங்கன்னு சொன்னாங்க. எனக்கு இதெல்லாம் பண்றதுக்கு ரோகிணி ஒரு ஆர்டர் வாங்கி தரேன்னு சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் ஃபுல்லா ஒண்ணு விடாம சொல்லிடுறாங்க. சிந்தாமணி இதெல்லாம் கேட்ட மனோஜ், ரோகிணி அந்த கல்யாண ஆர்டரை மீனாக்கு கொடுக்கலான்னு சொன்னதுக்கு அதனாலதான் நீ வேண்டான்னு சொன்னியா, இவங்களுக்கு கொடுக்கறேன்னு சொன்னியா, நீ பயங்கரமான ஆள் தான் ரோகிணி அப்படின்னு அந்தர்பல்ட்டி அடிச்சிடுறாரு மனோஜ். இதெல்லாம் கேட்டோன்னேவே அண்ணாமலைக்கு பயங்கர கோவம் வருது. நம்ம வீட்டுல இருக்க பிள்ளைக்கு கொடுக்காம யாரோ ஒருத்தர் 3வது ஆளுக்கு கொடுக்க பார்த்திருக்க, சரி அதான் கூட உன்னை மன்னிச்சிடுவேன், அப்படி என்ன மீனா மேலையும் அவங்க குடும்பத்து மேலையும் காண்டு ரோகிணி, எதுக்காக நீ இந்த தப்ப பண்ணுன, அந்த ஆர்டரை கொடுத்து அதுக்கு பதிலா இதை செய்ய சொல்லியிருக்க, இது தப்பு ரோகிணி அப்படின்னு சொல்லவும் விஜயா சொல்றாங்க,
அதை தானுங்களே சொல்றேன். இவ சரியான ஆளே இல்லைங்க. இவ ஒரு வில்லிங்க. அதுக்கு தான் சொல்றேன். வேண்டாம், இவள முதல்ல வீட்டை விட்டு துரத்தி விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. கையும் களவுமா மாட்டிக்கிட்டாங்க ரோகிணி. அப்ப ஸ்ருதி சொல்றாங்க, ரோகிணி நீங்க கையும் களவுமா மாட்டிக்கிட்டீங்க, உண்மையை ஒத்துக்குங்க அப்படின்னு சொல்லவும் பேசாமையே இருக்காங்க. அப்ப விஜயா சொல்றாங்க, இங்க பாருங்க, அவ உண்மையை ஒத்துக்கிட்டாலும் இல்லைனாலும் அவளை முதல்ல துரத்தி விடுங்க. மனோஜுக்கு இது மாதிரி பொண்டாட்டிலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. விஜயா நீ கொஞ்சம் இரு, நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல, அதுக்குள்ள எதுக்கு முந்திரி கொட்டையாட்ட பேசிட்டு இருக்க, சொல்லுமா நீ சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அண்ணாமலை ரோகிணிய பார்த்து, ரோகிணி அப்படி திருன்னு முழிக்கிறாங்க. என்னம்மா திருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்கா, சொல்லு முதல்ல அப்படின்னு சொன்னோன்னேவே வேற வழி இல்ல, இதை செஞ்சது நான் தான் அப்படின்னு ரோகிணி ஒத்துக்கிறாங்க. இதை கேட்ட உடனே மீனாக்கு பயங்கர கோபம் வருது. எதுக்கு ரோகிணி இப்படி பண்ணீங்க? உங்க விஷயத்துல நான் ஏதாச்சும் தலையிடுறேன்னா உங்களுக்கு நான் கெட்டது நினைச்சதே இல்லை ரோகிணி. நீங்களும் அவரும் நல்லா இருக்கணும்னு நான் நினைச்சிருக்கேன். ஆனா எனக்கு இது மாதிரி கெட்டது பண்ணணும், என் குடும்பத்துக்கு கெட்டது பண்ணணும் ஏன் ரோகிணி நினைச்சீங்க அப்படின்னு சொல்லவும் அதுக்கான பதில எதுவுமே சொல்லவே இல்லை ரோகிணி. முத்து தான் கரெக்டா கண்டுபிடிக்கிறாரு. அது ஒண்ணும் இல்ல, நீயும் நானும் பேசிக்கிட்டு இருந்தோம்ல, அப்ப பார்லர் அம்மா ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்தது, அதையும் நான் கவனிச்சேன். என்னங்க சொல்றீங்க? அது ஒண்ணு இல்ல, உங்க அம்மா கடையில நீ போர்டு வைக்கிறேன்னு சொன்ன ஃப்ரூட் பொக்கே கடைக்கு, அதனாலதான் இந்த பார்லர் அம்மா உங்க அம்மா கடையை தூக்கணும்னு நினைச்சிருக்கு. கரெக்டு தானே பார்லர் அம்மா அப்படின்னு சொல்றாரு முத்து. அச்சோ, நேரா பார்த்த மாதிரியே சொல்றானே அப்படின்னு திருன்னு முழிக்கிறாங்க. சொல்லு பார்லர் அம்மா அப்படின்னு கேக்குறாரு முத்து. அதுதான் முத்து கேக்குறானே, சொல்லுமா அப்படின்னு அண்ணாமலையும் சொல்றாரு. அது அங்கிள் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் அங்கிள், மீனா மேல இருந்த கோவத்துல பண்ணிட்டேன், சாரி அங்கிள் சாரி அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ருதி சொல்றாங்க, எதுக்காக இப்படி பண்ணீங்க அதை முதல்ல சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே வேற வழி இல்ல, இதை ஒத்துக்கிட்டா தான் நம்ம தப்பிக்க முடியும், இல்லாட்டி தப்பிக்க முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, ஆமா மீனா அந்த பொக்கே ஷாப்லாம் வச்சா பெரிய ஆளா ஆயிடுவான்னு நினைச்சுதான் இதை பண்ணுனேன் அப்படின்னு ஒத்துக்குறாங்க ரோகிணி. விஜய் சொல்றாங்க, டே மனோஜ் பாத்தியா உன் சம்சாரத்தோட வேலைய எவ்வளவு கேடு கெட்ட விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, இவ கூட தான் வாழணும்னு நினைச்சிட்டு இருக்க, ஏண்டா டே அப்படின்னு சொல்லிட்டு இவளை முதல்ல துரத்து விடு, உனக்கு நல்ல பணக்கார பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட மனோஜ், என்ன ரோகிணி பண்ணிட்டு இருக்க, எதுக்கு இப்படி பண்ண, நமக்கும் அவங்களுக்கும் ஏணி வச்சு நான் கூட எட்ட முடியாது ரோகிணி, நம்ம அவ்வளவு பெரிய உயரத்துல இருக்கோம், நீ எதுக்கு இந்த சில்லி பசங்க கூட எல்லாம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே அண்ணாமலை சொல்றாரு, டே எப்ப பார்த்தாலும் மத்தவங்கள மட்டம் தட்டி நீ பெரிய பெரிய இவன் மாதிரி பண்ணிட்டு இருக்காத, இந்த கடை வந்ததுக்கு காரணமே முத்து தான், முத்துக்கு தெரிஞ்ச ஒரு கடை உனக்கு விலை கம்மியா வாங்கி கொடுத்தான், அந்த நன்றி விசுவாசம் கூட உனக்கு இருக்காதா அப்படின்னு சொல்லும் போதே, அப்பா அப்பா கொஞ்சம் நிறுத்துங்க, இதுக்கு முதலாளி நீங்க தான்ப்பா, அவன் இல்ல, டே ஓடுகாளி நீ ஒன்னும் பெரிய ஆளெல்லாம் ஒண்ணு இல்ல, என் அப்பா தான் இதுக்கு முதலாளி, நீ அப்ரெண்டிஸா தான் வேலை செஞ்சுட்டு இருக்க, அதான் ஞாபகம் வச்சுக்கோ, அப்பா இதுக்கு முதல்ல ஒரு தீர்ப்பு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. விஜய் சொல்றாங்க, என்னத்த தீர்ப்பு சொல்றது, அவளை முதல்ல வீட்டை விட்டு அனுப்புங்க அப்படின்னு விஜயா ஒரு பக்கம் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட அண்ணாமலை, இங்க பாரு குடும்பத்தை எல்லாம் பிரிக்க முடியாது, ரோகிணி செஞ்சது தப்பு தான் நான் ஒத்துக்கிறேன், ஆனா ரோகிணி வீட்டை விட்டு எல்லாம் போக வேண்டாம், அதுக்கு பதிலா பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. பரிகாரமா அப்படின்னு எல்லாம் பாக்குறப்போ, இன்னும் ஒரு மாசத்துக்கு மீனாக்கு ஃப்ரூட் பொக்கே ஆர்டர் எல்லாத்தையும் நீ தான் வாங்கி தரணும், ஒரு நாளைக்கு 5-6 ஆர்டர் நீ தான் வாங்கி தரணும், நீ செஞ்ச தப்புக்கு இதுதான் தண்டனை அப்படின்னு சொல்றாங்க. அப்பா நீ பெரிய ஜட்ஜுப்பா, செம்ம தீர்ப்பு கொடுத்துட்டப்பா, சூப்பர்ப்பா சூப்பர் அப்படின்னு முத்து கை தட்டுறாரு. ஸ்ருதி சொல்றாங்க, கரெக்ட் அங்கிள், நீங்க சொல்றதான் கரெக்டா, எப்படி அங்கிள் நீங்க மட்டும் இவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்கீங்க, ஆனா உங்க பையன் ரவி இப்படி இல்லையே அப்படின்னு இதுல வேற ரவிய வேற கோர்த்து விட்டுறாங்க. ஏ ஸ்ருதி என்ன ஏன் ஸ்ருதி கோர்த்து விடுற அப்படின்னு ரவி சொல்றாரு. அப்பா இதுதான் கரெக்டுப்பா, பாராரமாவும் இதை செய்ய சொல்லு அப்படின்னு சொல்லவும், ஏங்க நான் என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்க என்னத்த பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு விஜய் சொல்றாங்க. அதுக்கு அண்ணாமலை சொல்றாரு, இங்க பாரு நான் தீர்ப்பு கொடுத்தாச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னோன்னே, நாட்டாமா உன் தீர்ப்பு சூப்பர் நாட்டாமா அப்படின்னு முத்து சொல்றாரு. ரவி அதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ரோகிணியும். சரி ஒரு நாளைக்கு 4-5 ஆர்டர் நான் மீனாக்கு வாங்கி கொடுக்குறேன் இந்த ஒரு மாசத்துக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு வழியா மீனாவோட வண்டியையும் கண்டுபிடிச்சாச்சு. முத்தும் அவங்க மாமியாருக்கு கடையும் வச்சு கொடுத்துட்டாங்களா. அது மட்டும் இல்லாம அருண் பூக்கடையும் வாங்கி தரல, முத்து தான் வாங்கி கொடுத்தாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சும் போயிடுச்சு. இந்த திருட்டு வேலையை பண்ண சொன்னது ரோகிணி தான் சிந்தாமணிட்ட செய்ய சொல்லியிருக்காங்கன்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. ரோகிணி இதுக்கான தண்டனையும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ரோகிணிக்கு இப்ப என்னன்னா, ஆர்டர் புடிச்சு கொடுக்கறதெல்லாம் பெருசே இல்ல ரோகிணிக்கு, ஆனா மீனாக்கு இந்த ஆர்டர் எல்லாம் புடிச்சு கொடுத்தா அவளுக்கு நிறைய காசு வருமே, ஒரு பொக்கேக்கு 2000 ரூபான்னு சொல்றாங்க, அப்போ எவ்வளவு காசு ஆகுறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப காண்டுல இருக்காங்க ரோகிணியும். இப்படிதான் இந்த எபிசோடு நகரும்னு நினைக்கிறேன்.